அன்புள்ளங்களுக்கு வணக்கம். எப்படி இருந்த டான் இப்படி ஆயிட்டாரு. இங்கே பாருங்க ரோட்டை. அது மாடு இல்லைம்மா, யாக், காட்டு மாடு, குதிரை. நான் நிறைய வீடியோவில் காட்டு மாடு பிளாக் கலராக பார்த்துருக்கேன். குளிரா க்ளவுஸ் போட்டுக்கு ஒரு கையில் கிட்டத்தட்டங்க ஒரு 20-25 கிலோமீட்டர் தாண்டிட்டாங்க. ஒரு 10 கிலோமீட்டருக்கு தார் ரோட்டுக்கு. என்ன அனுபவம், என்ன ஃபீலு, ஒன்றுமே பேச முடியல. ஃபொட்டீலா பாஸ். என்ன பேசுகிறதுன்னு தெரியலைங்க. ஹையே வரல, கண்ணில் தண்ணி, என்னை அறியாமலையே. அது மாருதி காரில் இந்த இடத்துக்கு வருவோம்னான்னு கனவுலையும் கூட நினச்சதில்லை. நம்ம நிறைய பேர் நிறைய வண்டியில் வந்து சாதிச்சிருக்காங்க. நம்மளுக்கு போன வீடியோவில் சொன்ன பாருங்க, டிவிஎஸ் 50, எக்ஸல், ஸ்கூட்டி, அப்புறம் ஏதோ 100cc 150cc பைக்கு, இந்த மாதிரி பல வண்டிகளில் வந்து சாதனை பண்ணியிருக்காங்க. மாருதிகளில் போக முடியுமான்னு எனக்கு ஒரு யோசனைங்க. ஆனால் இவங்க அந்த பைக்கர்ஸ் வீடியோ பார்த்து எல்லாமே பைக்கில் இந்த மண்ணுக்குள்ளே மாட்டி கேட்டி தள்ளி விட்டு இந்த மாதிரியே போயிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே மாருதி கார் போகுது இல்லையான்னு. சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது. சிட்டு பட்டை எடுத்துட்டானுங்க. சிட்டுக்கு சிறகு முளைத்தது. அந்த இன்ஸ்டாகிராமில் இந்த வண்டி போட்டு பாட்டு போட்டிருந்தாங்க. கண்ணில் அப்படியே தண்ணி வந்துருச்சு அந்த பாட்டுக்கு. ஏன்னா தந்தையும் இல்லை, அன்னையும் இல்லை. இதா கோவேரி கழுதை, குதிரை மாதிரியும் இருக்கும், கழுதை மாதிரியும் இருக்கும். குதிரை தான்ம்மா. குதிரையிலேயே கொஞ்சம் வித்தியாசமான இது பேர். நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன், சொல்லியிருக்காங்க. நிறைய ஓடிட்டே இருக்குது தெரியுமா. இப்போ தான் ஓடாமல் நிற்கிது, சம்மந்தம் இல்லாமல் ஓடு. 100 குதிரை விட்டுக்க ஓடு லெஃப்டில், திடீர்னு பார்த்தா ரைட்டில் ஓடு. நான் காமிக்கிறேன் பாரு, வீடியோவில் காமிக்கிறேன் பாரு. அவர் ஜெய்மணி வீடியோவிலையும் கூட போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பிரிஞ்சோம். மிகப்பெரிய இடம், டெம்சோக், ஃபொட்டீலா பாஸ். நேராக இதை சுஷிம்லே ஜி சார், நுர்புலா டாப் 17. வெல்கம் டு த வேர்ல்டு ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடு. இங்கேயும் வச்சுருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லிவிட்டு, என்ன பிளானுங்க, சீக்கிரமே போயிட்டோம்னா நாங்கள் நைட்டே லடாக் போயிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். போகும்போது போயிடலான்னு நினைக்கிறேன், லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வரும்போது தான் ரோடு பூராமே, ஆமாம், ரோடு வியூ ஒன்றுமே தெரியலைங்க. இங்கே இருக்குது படே பாய் சாப் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. என்னன்னு தெரியல அது. இங்கே பாரு, ஆமாம், காற்று அடிக்கடிக்கு ஐஸ் அப்படியே வரையும். -10 டிகிரி இவ்வளோ வரை காற்று அடிக்கும் போது தண்ணி என்ன போயிட்டு இருக்கிற தண்ணியே உரையுது நம்ம பாடியில். அப்புறம் ஏமாத்துறோம். அது வேற, ஐஸ் ஃபார்ம் ஆகிறது வேறு, ஸ்னோஃபால் வேறு. ஒன்றும் சாப்பிட்லைங்க, இதுக்கு ரூமுக்கு போயிடலாம். ஏன்னா 3 மணிக்கு வரும்போது 3.5 மணி நேரம் ஆச்சுங்க, 73 கிலோமீட்ரு. நம்ம திருப்பி போகும்போது 3 மணி நேரத்துக்குள்ளே போயிடும். ஏன்னா ஃபுல்லாக இறக்கம் தானே, இறக்குது. ஆமாம், நம்ம சிட்டாச்சு, சிட்டு குருவி. இப்போ 50 போகுது. ஆனால் கடைசி கட்டத்துலேங்க
நிறைய பேர் சொன்னாங்க ஏறாவே ஏறாதுன்னு, ஏர் ஃபில்டர்லாம் கழட்டி விட்டணும் அப்படின்னா தான் ஏறு. ஜீப் காம்பஸ்கார் அப்படி தான் சொன்னார் குஜராத், அவர் ஏர் ஃபில்டர் கழட்டி ஓட்டணுன்னு. கடைசி கிட்ட நான் ஏறாதுன்னே நினச்சேங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கியர்லேயே தங்கம் அசால்ட்டாக போயிடுச்சுங்க. கை காலெல்லாம் இந்த வலிங்க, தலை அப்படியே பாரமாக இருக்குதுங்க, வெயிட்டாக இருக்குது ஹெட்டு. ஏன்னா ரொம்ப கீழே. ஆமாம், நீங்கள் வர மாதிரி இருந்தால் சாக்ஸ் மட்டும் கெட்டி சாக்ஸாக வாங்கிக்கிங்க. சொன்ன மாதிரி லடாக் வந்து பர்ச்சேசிங் பண்ணது. நேற்று இந்த தொப்பி கேப்பும் கூட வாங்கினேன், அட்டகாசமாக இருக்குது தொப்பி கேப் உண்மையாலுமே. அங்கே வாங்கினது இந்த கோட் மட்டும் நல்லா இருக்குது. இதில் டெக்கத்ரானில் வாங்கினது வேறு எதுவும் யூஸ் இல்லை, நம்மளது யூஸே பண்ணல. தெர்மல் யூஸ் பண்ணோம், அவ்வளோதான். என்ஜாய் த சீனரி ப்ராஜெக்ட், த க்ரீனரி இருக்குது. வேறு லைட்டாக பச்சையாக தெரியுது வேறு. இப்போ இதுமா வின்டர்மா, வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால தான் எங்கே போனால் நம்மளுக்கு கூட்டம் இல்லை. நேரம் ஹன்லேயில் எத்தனை பைக் நின்றுருக்கு, எத்தனை பைக்கர்ஸ் வந்திருப்பாங்க. எல்லோரும் ஹன்லே வந்துட்டு எல்லோரும் உண்மைங்க பஸ் போயிட்டு தான் வருவாங்க. இந்த இடமெல்லாம் உங்களுக்கு வரும்போது காமிக்க முடியலைங்க, அது போகிற அவசரம். வேணாம் வண்டி போகுமா போகாதான்னு காலையிலேருந்து டென்ஷன் அது ஒரு பக்கம் மைண்டில் ஓடிட்டுருக்குதுங்க. நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, ஜீப் காம்பஸே போகலை அப்படிங்கும்போது நம்ம வண்டியில் இப்படி ஏமாத்துறேங்க. 800 சிசி வச்சுட்டு அது 2000 சிசி. தொண்டை அப்படியே கரங்குதுங்க. சித்தை கழிச்சு கண்டினியூ பண்ணணும். எந்த இடத்துல ஏறி நின்று முடிச்சுன்னா அதே இடம். அங்கே பாருங்க ஸ்டெப்ல இறங்கி இருக்குதுங்க. இந்த பக்கம் இறங்கி இருக்குது, இந்த பக்கம் இறங்கி இருக்குது, எல்லா பக்கம் இறங்கிருச்சு. அங்கே இறக்கி ஏற்றுங்க ஏற்றுங்க ஏற்றுங்க, குளிருது. எப்படி இறங்கிருச்சுன்னு பேர். மறுபடியும் 35 கிலோமீட்டருக்கு ஆஃப் ரோடு தான். இந்த 6 கிலோமீட்டர் இறங்கும்போது பிரச்சனை. இந்த ரோட்டில் இறங்கணும், பார்த்துக்கணும், ஏறணும். ஆமாம். க்ளவுஸ் வேணுமா? க்ளவுஸ் போட்டு வெளியே காமிச்சிங்கன்னா தான் இல்லை, வெளியே லைட்டாக காமிச்சுன்னா தான் தெரியும். இப்போ ரோட்டில் ஏறி இருக்கிறோம். சரி இருங்க, கட் பண்ணிவிட்டு க்ளவுஸ் போட்டு ஏறின இடத்துலையே இறங்குறோம். பரவாயில்ல, கூடப்போ 2-3 வண்டி வருது, அதனால் பிரச்சனை இல்லைங்க. என்னென்னா தைரியமாக ஓட்டுங்க, சிங்கிள்ஸாக வராதிங்க. இந்த ஊருக்குள்ள வந்துட்டு எங்கே தங்குறீங்களோ தங்குறவங்களே உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அவங்களே வழி காமிச்சு அவங்களே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா எப்பவுமே வெளியூர் வந்தீங்கன்னா சேஃப்டி முக்கியம். இப்போ நம்ம அந்த ரோட்டில் போக போகிறோம், தெரியுதா கீழே அதில் போக போகிறோம். இன்னும் எத்தனை பெண்டு இறங்கொண்டு வரும் தெரியுதா கீழே. ஜூம் பண்ணி காமிச்சா தெரியுமா, ஜூமில் தான் இருக்கா. ஆமாம், கேமரா ஆடு, அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அப்படி முன்னாடி பானட்டோட காமிச்சிரு, லைட்டோட தெரியுதா, தெரியாது, கைது ரொம்ப. சரி வாங்க இங்கே மாட்டி விட்டுறலாம். சரிங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறாங்க. ஆமாம், ஐயோ முடியலம்மா.
ஆமாம் இறங்க கிசு அங்கே அப்பா திரும்பி ரிட்டன் வர போகிறோங்க. இன்னொரு 15 கிலோமீட்டர் இருக்குது. வண்டியினுடைய நிலைமை மட்டும் பார்த்துட்டு கண்ணாடி இறக்கி வச்சது, கண்ணாடி ஏற்றி வச்சு ஓட்டினது. கண்ணாடி இறக்கி ஓட்டும்போது அந்த முன்னாடி வர வண்டியில் உள்ளே வருது. இங்கே பாரு இந்த டேஷ்போர்டு, இந்த டேஷ்போர்டு பாரு நம்பாங்களா செட்டு. இங்கே பாருங்க ஸ்டேரிங் இது பாருங்க கலரு ஐயோ செம்மி கலர் ஆயிடுச்சு எல்லாம். அப்போ ஜண்டு பாம்பு ஒன்று தான் இதை காப்பாற்றுறது அதெல்லாங்க. வாயிலையும் போட்டுக்கிறது, மூக்கிலையும் போட்டுக்கிறது, அப்படியே ஃப்ரீயாக இருந்துகிட்டே இருக்கும். பார்த்துக்கணும் வேறு வழி இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறதுங்க? ஆக்சிஜன் வச்சுருக்குறோம், என்ன இருந்தாலும் ஆக்சிஜன் வச்சுருந்தாலும் ரெண்டுக்கும் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணலாம். சரி கரெக்டாக நாங்கள் ஊருக்கு போய் நம்ம கண்டிப்பாக இதை வரும்போது எடுத்து ஏரியாங்க தெரியுதுங்களா? ஜூம் பண்ணு வரும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்க ட்ரோன் ஷாட்டில். ட்ரோன் ஷாட் வந்து சரி இடம் பண்ணி விடுறோம். மறுபடியும் கொஞ்சம் பார்க்குறதா பாட்டு வாங்க அழகாக. அந்த மலையில் பனி பெய்ய மாட்டேங்குது. வாங்க அந்த மலைக்கு போகலாம். ஆமாம் சரியா போச்சு. லடாக் ஒரு ஐடியா இல்லை. ஐயோ நான் ஊருக்கு போய் இறங்கணும். அதனால் போயிட்டுங்க இப்போவே லடாக் பிளான் பண்ணுற ஐடியா இருக்குது. 15 கிலோமீட்டரு இங்கேருந்து. இதே மாதிரி தடப்போடு போயிருக்கோம். போயிட்டு கூட கண்டினியூ பண்ணுறேன். அப்பா பெரிய 75 150 கிலோமீட்டர் தான் மொத்தமாகவே. ஏன் இந்த கலர்ல இருக்குது? என்ன கலரில் இருக்குது? ப்ரௌன் கலர்ல இருக்குது. செம்மி கலர்லையா? என் முடியே பிடிக்கிறீங்க. வேறு வண்டி மட்டும் காமி. என்ன கடல் இருக்குது மட்டும் பிறந்த வண்டி. வா இங்கே பாருங்க. அப்பா 3 தடவை வாட்டர் வாஷ் பண்ணணும். ஒரு தடவை வாட்டர் வாஷ் பண்ணால் நிற்காது, 3 தடவை வாட்டர் வாஷ் பண்ணணும். சரி இப்போ நான் வந்து லேக் கிளம்புறேனுங்க. மறுபடியும் இங்கே வந்து 274 கிலோமீட்டரு. இன்னொரு 5-6 மணி நேரம் ட்ராவல் கண்டினியூஸாக. நான் என்ன பண்ணுறேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு ஏதாவது இங்கே இருந்தால் லைட்டாக சாப்பிட்டு, மேகி இது இருந்தால் லைட்டாக சாப்பிட்டு ஒரு அமுத்தோம்னா நைட்டு லே போயிடலாம். ஓகே, இந்த வீடியோ எப்படி மறக்காமல் லைக் ஒரு கமெண்ட் போட்டுருங்க. அடுத்து நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.